சீமாவை தடுத்து நிறுத்துறதுக்கும் நம்ம குடும்பத்தை அழிக்கவும் அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். அந்த அம்மனோட அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கும். அதுக்காக நம்ம யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நாம தான் நம்மளை காப்பாத்திக்க எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படியாவது அந்த மோகினி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை வச்சு அவ பேச்ச கேக்குறபடி நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சிருக்கா. இனிமே அதை நடக்க விடக்கூடாது. இந்த முறை அவ என்ன வேணாலும் முயற்சி பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் நீயும் சுஜாதா மருமகளும் பிரேம், சசி, சஞ்சனாவோட ரூம்ல இருக்கணும்னு சொல்றேன். இந்த ஆபத்தான கட்டத்தை நம்ம தாண்டுற வரைக்கும் நீங்க யாருமே ரூமை விட்டு வரக்கூடாது. சரி பெரியத்த, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறோம். வாங்க போலாம். ஜானவி, நீ போய் சஞ்சனாவை நீ இந்த ரூம் கூட்டிட்டு வந்துருமா? சரிங்க பாட்டி. அப்புறம் இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாமே எடுத்துன்னு போயிடுங்க. அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு எந்த அவசியமும் இருக்க கூடாது. சரிங்க, வாங்க. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான். சீமா போயிருக்கிற காரியம் நல்லபடியா முடியும். என்னோட இந்த அறக்குறையான குடும்பத்தை நீங்க தான் முழுமையா மாத்தி தரணும். அம்மா, நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படிதான் நடக்க போகுது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. கும்பமேளாவுக்கு போறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. சீமா நிச்சயமா இந்த வழியா தான் வந்தாகணும். ஆனா நான் அவளை நிச்சயமா எங்க இருந்து போகவே விட போறதில்ல. நினைக்கிறதுக்குள்ள வந்துட்டா அவளுக்கு சீக்கிரம் சாகணும்னு ஆசையா இருக்கு போல இருக்க. இங்க பாருங்க, சீமா எப்போ கும்பமேளால இருந்து வராளோ அது வரைக்கும் இந்த கதவை யாருமே திறக்க கூடாது. உனக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல பாட்டி. சரி, உனக்கு எப்பதான் அறிவு வளர போகுது? சீமா கும்பமேளால இருந்து திரும்பி வரப்போறான்னு நீங்களா நம்பிட்டு இருக்கீங்களா? அவ மோகினியோட வலையில சிக்கிக்கிட்டா. அது ஒரு சூனியக்காரியோட வலை. கும்பமேளால இருந்து அவ திரும்பி வருவான்னு இன்னுமா நீங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லாம போக போகுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவளை எதிர்பார்க்கறத இதோட நிறுத்திக்கோங்கன்னு. ஏன்னா இப்ப சீமா கும்பமேளாக்கு போல, அவ மரணத்தோட வாசலுக்கு போயிருக்கா.
பார்த்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்காளே, ஏன் என்ன தடுக்கவே இல்ல? நிச்சயமா அவ வேற ஏதோ பிளான் பண்றா. என்னாச்சுன்னா ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? மேடம் நீங்க அங்க கொஞ்சம் பாருங்க. மோகினி, சீமா, இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். சீமா, மேடம் இவங்க யாரு? நாலா பக்கமும் இவங்க தான் நிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது மேடம். எனக்கு தெரியும் மோகினி, இந்த திட்டம் உன்னோடதான் எனக்கு தெரியும். அப்பதான் என்னால மகா கும்பமேளாக்கு போக முடியாதுல்ல. நீ நினைக்கிறது நடக்காது. இந்த முறை உன்னோட ஒவ்வொரு திட்டத்தையும் நான் முறியடிச்சு காட்டுவேன். இது பாருங்க, நீங்க காரை எடுங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எப்படி மேடம் கார் எடுக்கிறது? கார் முன்னாடி ஆள் நிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி யாருமே இல்ல. இது ஒரு பொய்யான காட்சி தான். நீங்க தைரியமா வண்டியை எடுங்க. ஆனா இங்க பாருங்க. நீங்க ஏன் மேல நம்பிக்கை வைங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா வண்டியை எடுங்க. எதுவும் நடக்காது, நான் தான் சொல்றேன்ல. சீக்கிரம் வண்டி எடுங்க. இங்க பாருங்க மேடம், அவங்க மேல கார் மோதிச்சா அப்புறம். அட நீங்க எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க? ஜெய் துர்கா தேவி. சீமாவை தடுத்து நிறுத்துறதுக்கும் நம்ம குடும்பத்தை அழிக்கவும் அவங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சுதான் சொல்றேன். அந்த அம்மனோட அருள் நமக்கு என்னைக்கும் இருக்கும். அதுக்காக நம்ம யாராவது உதவி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நாம தான் நம்மளை காப்பாத்திக்க எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படியாவது அந்த மோகினி நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற பாசத்தை வச்சு அவ பேச்ச கேக்குறபடி நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி வச்சிருக்கா. இனிமே அதை நடக்க விடக்கூடாது. இந்த முறை அவ என்ன வேணாலும் முயற்சி பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் நீயும் சுஜாதா மருமகளும் பிரேம், சசி, சஞ்சனாவோட ரூம்ல இருக்கணும்னு சொல்றேன். இந்த ஆபத்தான கட்டத்தை நம்ம தாண்டுற வரைக்கும் நீங்க யாருமே ரூமை விட்டு வரக்கூடாது. சரி பெரியத்த, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடுறோம். வாங்க போலாம். ஜானவி, நீ போய் சஞ்சனாவை நீ இந்த ரூம் கூட்டிட்டு வந்துருமா? சரிங்க பாட்டி. அப்புறம் இங்க பாருங்கம்மா, சொல்லுங்க அத்தை. உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாமே எடுத்துன்னு போயிடுங்க. அவங்களுக்கு வெளியில வர்றதுக்கு எந்த அவசியமும் இருக்க கூடாது. சரிங்க. வாங்க. அம்மா தாயே, நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறதுல ஒன்னே ஒண்ணுதான். சீமா போயிருக்கிற காரியம் நல்லபடியா முடியும். என்னோட இந்த அரைக்குறையான குடும்பத்தை நீங்க தான் முழுமையா மாத்தி தரணும். அம்மா நீங்க என்ன விரும்புறீங்களோ அப்படிதான் நடக்க போகுது. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஹர
கும்பமேளாவுக்கு போறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழி. சீமா நிச்சயமா இந்த வழியா தான் வந்தாகணும். ஆனா நான் அவளை நிச்சயமா எங்க இருந்து போகவே விட போறதில்ல. நினைக்கிறதுக்குள்ள வந்துட்டான். அவளுக்கு சீக்கிரம் சாகணும்னு ஆசையா இருக்கு போல இருக்கு. இங்க பாருங்க, சீமா எப்போ கும்பமேளால இருந்து வராளோ அது வரைக்கும் இந்த கதவை யாருமே திறக்க கூடாது. உனக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்ல பாட்டி. சரி, உனக்கு எப்பதான் அறிவு வளர போகுது? சீமா கும்பமேளால இருந்து திரும்பி வரப்போறான்னு நீங்களா நம்பிட்டு இருக்கீங்களா? அவ மோகினியோட வலையில சிக்கிக்கிட்டா. அது ஒரு சூனியக்காரியோட வலை. கும்பமேளால இருந்து அவ திரும்பி வருவான்னு இன்னுமா நீங்கெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லாம போக போகுது. அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், அவளை எதிர்பார்க்கறத இதோட நிறுத்திக்கோங்கன்னு. ஏன்னா இப்ப சீமா கும்பமேளாக்கு போல, அவ மரணத்தோட வாசலுக்கு போயிருக்கா. மோகினி என்ன பார்த்ததுக்கு அப்புறமா அமைதியா இருக்காளே, ஏன் என்ன தடுக்கவே இல்ல? நிச்சயமா அவ வேற ஏதோ பிளான் பண்றா. என்னாச்சுன்னா, ஏன் வண்டி நிறுத்திட்டீங்க? மேடம் நீங்க அங்க கொஞ்சம் பாருங்க. மோகினி, சீமா, இங்க பாரு, நான் இங்க இருக்கேன். சீமா, மேடம் இவங்க யாரு? நாலா பக்கமும் இவங்க தான் நிக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது மேடம். எனக்கு தெரியும் மோகினி, இந்த திட்டம் உன்னோடதான் எனக்கு தெரியும். அப்பதான் என்னால மகா கும்பமேளாக்கு போக முடியாதுல்ல. நீ நினைக்கிறது நடக்காது. இந்த முறை உன்னோட ஒவ்வொரு திட்டத்தையும் நான் முறியடிச்சு காட்டுவேன். இது பாருங்க, நீங்க காரை எடுங்க. நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எப்படி மேடம் கார் எடுக்கிறது? கார் முன்னாடி ஆள் நிக்கிறாங்க. உண்மையிலேயே நம்ம கண்ணு முன்னாடி யாருமே இல்ல. இது ஒரு பொய்யான காட்சி தான். நீங்க தைரியமா வண்டியை எடுங்க. ஆனா இங்க பாருங்க, நீங்க ஏன் மேல நம்பிக்கை வைங்க. தயவு செஞ்சு சீக்கிரமா வண்டியை எடுங்க. எதுவும் நடக்காது, நான் தான் சொல்றேன்ல. சீக்கிரம் வண்டி எடுங்க. இங்க பாருங்க மேடம், அவங்க மேல கார் மோதிடுச்சா அப்புறம்? அட, நீங்க எதுக்காக இப்படி பயந்து சாகுறீங்க?
ஜெய் துர்கா தேவி. அண்ணா, சீக்கிரமா வண்டி எடுங்க, கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. மேடம், இதெல்லாம் என்னது மேடம்? என் கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. அண்ணா ப்ளீஸ், என் மேல நம்பிக்கை வைங்க, நான் சொல்றத நம்புங்க. நீங்க எதை பத்தியும் இப்ப கவலைப்படாதீங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம போயிட்டு இருக்க இந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ஆபத்துமே கிடையாது. நீங்க மகா கும்பமேளாக்கு போற வரைக்கும் இந்த வண்டியை நீங்க எங்கேயுமே நிறுத்தாதீங்க ப்ளீஸ். போயிட்டே இருங்க. நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க துர்கா தேவி. இதே மாதிரி தொண்ணு நிக்கணும். ஜெய் துர்கா தேவி. நீங்க எல்லாரும் உங்களை காப்பாத்திக்க போறீங்களா? அதுவும் மோகினி கிட்ட இருந்து. நீங்க எப்படி வேணும்னாலும் திட்டம் போட்டுக்கோங்க, ஆனா உங்களுடைய எல்லா திட்டத்தையும் நான் முறியடிச்சுடுவேன். இங்க பார் பவி, அந்த மோகினியோட சூனிய தந்திரத்தால தான் இப்படி நீ உன் குடும்பம் கூட பார்க்காம இப்படி சித்திரவதை பண்ணிட்டு இருக்க. எங்களுக்கு கோபம் வந்தாலும் உனக்கு தண்டனை கொடுக்க முடியாதே. அதுவும் இல்லாம உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கே எங்களுக்கு முடியல. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நீங்க எல்லாரும் என்கிட்ட தோத்து போயிட்டீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? நீ சொல்றது ரொம்ப ரொம்ப சரிதாம்மா. நான் உன்கிட்ட என்னோட அன்பால உன்கிட்ட தோத்து போயிடுறேன். உன்னை நான் கஷ்டப்படுத்தணும்னு நிச்சயமா விரும்பல. ஆனா நான் நிச்சயமா உன்னை தடுத்து நிறுத்த முடியும். கழுவி அங்கே நில்லு. என்கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. என்னை விட்டுடுங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. வேண்டாம், சொல்றல, என்னை விடு. என்ன முதல்ல அவுத்து விடுங்க. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. இது அந்த அம்மனோட பவித்திரமான குங்குமம். இந்த பவித்திரமான குங்குமம் உன்கிட்ட இருக்கிற அந்த சூனிய சக்தியை நிச்சயமா தடுத்து நிறுத்திடும். இந்த குங்குமத்தை அழிங்க. இப்பவே இதை எடுங்க.
யார் இப்படி கதவு தட்டுறாங்க? அண்ணா, நாம மகா கும்பமேளாக்கு போய் சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் 5 நிமிஷம் தான் மேடம். நம்ம ரொம்ப கிட்டக்க வந்துட்டோம் மேடம். இப்ப என்னாச்சு? நான் தான் உங்களை வண்டி நிறுத்தாம ஓட்ட சொன்னல, என்னாச்சு? நான் ஒன்னும் வண்டியை நிறுத்தல மேடம். வண்டி தானா நின்றுச்சு. தானா நின்னுடுச்சா? அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு சீக்கிரமா இறங்கி பாருங்க. பெட்ரோல்லாம் ஃபுல்லா தான் இருக்கு. நான் டயர் என்னன்னு பாக்குறேன் மேடம். மோகினி, என்ன விடுங்க, என்ன விடுங்க. நீதானே சீமாவை கும்பமேளாவுக்கு கூட்டிட்டு போற? இல்ல வேண்டாம். நீதானே சீமாவுக்கு உதவி பண்ற? மோகினி, அவரை ஒண்ணும் பண்ணாத. அவரை விட்டுடு மோகினி. அவ்வளவு ஈஸியா நான் விட்டுடுவேனா? இவன் உனக்கு உதவி செஞ்சா இல்லையா சீமா? கண்டிப்பா அவனை நான் தண்டிக்காம விட மாட்டேன். மோகினி, அவரை என்ன இது? இது பாருங்க, எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. நான் கத்துறது உங்களுக்கு கேட்கலையா? எனக்கு யாராவது உதவி பண்ணுங்க. நான் பிரச்சனையில மாட்டியிருக்கேன். இங்க பாருங்க. எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ கத்துனால அவங்களுக்கு கேட்காது. அவங்க கண்ணுக்கும் நீ தெரிய மாட்ட. ஏன்னா நீங்க 2 பேரும் என் மாய லோகத்துல தான் இருக்கீங்க. समस्त